முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, பழனி முருகன் இப்போது உனக்காக வாக்கு கொடுப்பதற்காக உன்னை நோக்கி வந்துவிட்டேன் அல்லவா? இப்போது நான் சொல்றத நம்பிக்கையோடு கேட்டீனா நிச்சயமாக நாளைக்கு உன் வீட்டில் உனக்கான நல்லது நடந்தே தீரும். உன் மனதில் புகுந்திருக்கும் பயத்தை நான் எரித்து அழிக்கப் போகிறேன். என்னுடைய சக்தியால் உன்னை பாதுகாத்து இனி யாரும் உன்னை தொட முடியாத நெருங்க முடியாத அளவுக்கு உனக்கு எல்லாமுமாய் நான் இருக்க போகிறேன். நீ போகிற பாதையில் இருக்க தடைக்கற்களையும் தடங்கல்களை எல்லாம் உனக்கு வெற்றியின் படிக்கட்டுகளாக உனக்கு சாதகமாகவே நான் மாற்ற போகிறேன். உன் வாழ்க்கை கதவை, உனக்கான வெற்றி கதவை மூட முயற்சிக்கும் மனிதர்களை எல்லாம் நான் தூக்கி எறிய போகிறேன் என் செல்வமே. நீ முயற்சி மட்டும் செஞ்சினா போதும். என் அருளால் உனக்கான விஷயங்கள்ல நான் வெற்றியை கொடுத்துருவேன். உன் கண்ணீரால் நிறைந்த இரவுகளை நான் வெற்றியின் காளைகளாக மாற்றுவேன். இப்போ புரியுதா? பல நாட்கள் இரவு நீ தூங்காம கண்ணீர் விட்டும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்ததையெல்லாம் பார்த்ததால தான் இன்று இரவே நான் அந்த அற்புதத்தை செய்ய வந்திருக்கேன். இன்று இரவோட இரவாக உனக்கான அனைத்தையும் சரி செஞ்சு நாளைய நாளை உனக்கான வெற்றி நாளாக நான் மாற்ற போகிறேன். உன்னுடைய துன்பம் ஒருபோதும் உன்னை நீடிக்க விடமாட்டேன். என்னை நம்பி நீ முன்னேறினா உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறும். இப்போது கஷ்டமாக இருக்கும் உன் போராட்ட காலத்தை முடிச்சு வச்சு உனக்கான வெற்றியை நான் தரப்போகிறேன். நீ சோர்வடையாம தைரியமாக முயற்சி செஞ்சினா நான் உனக்கு பின்னால் படையாக நின்று உன்னை ஜெயிக்க வச்சிருவேன் என் செல்வமே. நீ வெற்றி பெறுவதற்கு முன்பாக இந்த முருகன் ஓய்வெடுக்க போக மாட்டேன். உன் வெற்றி என்பது என் அருளால் உனக்கு கிடைக்கப் போகிற பரிசு. என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் உனக்கு பரிபூரணமாக கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றி அடைய செய்வேன். நீ சந்திக்கிற தோல்விகளை எல்லாம் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க, உன்னை வலிமையாக்க இந்த முருகன் வந்துவிட்டேன் அல்லவா? இப்போது நீ அனுபவிக்கிற எந்த தோல்வியும் உனக்கான முடிவு கிடையாது. இதுதான் உன் வெற்றிக்கான தொடக்கம் என்பதை புரிந்துகள். இப்போது மனசுடைஞ்சு சோர்ந்து போயிருக்கிற உன்னை வெற்றிகரமான ஆளாக மாற்றவும் உன் வாழ்க்கையை புதுசாக தொடங்கவும் தான் நான் வந்திருக்கேன். உன் எதிரிகள் யார் உனக்கு எதிராக என்ன சொன்னாலும் அதை அமைதியாக்குவேன். என்னை நம்பும் உனக்கு எல்லா தைரியத்தையும் வலிமையும் கொடுத்து என் அருளால் உன்னை ஜெயிக்க வைக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் இப்போது பல அதிசயங்கள் நடக்க போகுது. இந்த பழனி முருகனை நீ முழுமையாக நம்பும்போது கண்டிப்பாக உன்னை வெற்றியின் உச்சத்துக்கே நான் அழைச்சிட்டு போயிடுவேன். உன்னுடைய போராட்டங்களையும் உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் முறியடிச்சு உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை தரப்போகிறேன். நீ சோர்ந்து போகாமல் தொடர்ந்து முயற்சி செய்யும்போது உன் வாழ்வின் பயணத்தை எல்லாம் வெற்றி மாலையாக நான் மாற்றி காட்டுவேன். உன்னுடைய துன்பம் ஒருபோதும் வீணாக போகாது. உன் மனசை நீ வெளிப்புற உலகத்துக்கு கட்டுப்படுத்த விட்டு விடாதே. உன் மனசு உன் கைகளுக்குள்ள, உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கட்டும். வெளியில் நீ பார்க்குற விஷயங்களும் இந்த சமூக சூழ்நிலையும் சிந்தனைகளும் ஒன்று அந்த பக்கம் இந்த பக்கம்னு ஆளுக்கு ஒரு பக்கமாக இழுத்தடிச்சாலும் உன் மனசை உன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோ. உன் எண்ணங்கள் உன் அரசாட்சிக்குள் இருக்கட்டும். நீதான் உன் உள்ளத்தின் அரசி. உன்னை நீ வலிமையாக வைத்து கொள்ளும்போது இந்த முருகன் உன்னை இந்த உலகத்தின் உச்சத்துக்கு, வெற்றியின் உச்சிக்கு கொண்டுட்டு போவேன். எப்போதும் என் மீது நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது கண்டிப்பாக நீ தோத்து போகவே மாட்ட. உன் உள்ளத்தில் இருக்கும் பயத்தையும் கவலைகளையும் கஷ்டத்தையும் சோம்பலையும் சோர்வையும் போக்கி உன்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் நான் முழு வெற்றியை பரிபூர்ணமாக தருவேன். நீ வெற்றி பெறுவதையும் ஜெயிப்பதையும் இங்கே யாராலும் தடுக்க முடியாது என் செல்வமே. எந்த இருளும் உன்னை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உன் மனசை நான் ஒளிர வைக்க போகிறேன். என் அருள் உனக்கு இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீ சோர்வடைந்து போனாலும் அந்த சோர்வையே உனக்கு வலிமையாக நான் மாற்றி நீ புது தெம்போட தைரியமாக துடிப்போட வேலை செஞ்சு முயற்சி செஞ்சு முன்னேறும்படி செஞ்சு காட்டுவேன். இப்போது நீ சந்திக்கும் துன்பம் எல்லாவற்றையும் தாண்டி நீ இன்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன்னுடைய முயற்சி ஒருபோதும் வீணாகாது. நீ எடுத்த முயற்சிகளையும் நீ செஞ்ச விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்த நான் தான் இப்போது உனக்கு வெற்றியான மலர்களை கொடுக்க வந்திருக்கேன். நீ பயப்படுற விஷயம் உண்மையிலேயே இல்லாத ஒன்று. உன் பயத்தை நீ உடைச்சிட்டாலே உன் வாழ்க்கை தானாக மாறிவிடும் என் செல்வமே.
நீ போராடுறதையும் கஷ்டப்படுறதையும் புரிஞ்சுக்கிட்ட இந்த முருகப்பெருமான் உன்னுடைய வாழ்க்கையில மாபெரும் வெற்றியை உலகத்திற்கு காட்டப் போகிறேன். உன் கனவுகள் எல்லாத்தையும் என்னிடம் சொல்லிவிட்டால் அதை நனவாக்கி உனக்கான வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் அருளால் வெற்றியின் விதையாக மாறப்போகுது. ஓ மனசுல நம்பிக்கைங்கிற மிகப்பெரிய ஆயுதத்தை வச்சுக்கோ. என்னை நம்பும் என் செல்ல பிள்ளையான ஓ வாழ்க்கையில இனி எல்லாவற்றையும் வெற்றியின் படிக்கட்டுகளாக நான் மாற்றி போகிறேன். எவ்வளவுதான் நீ உடஞ்சிருந்தாலும் எவ்வளவுதான் சோர்ந்திருந்தாலும் அதை தாண்டி உனக்கான வெற்றிக்கான கதவின் சாவியை உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன்னுடைய உண்மையான சக்திங்கிறது உன் உள்ளத்துக்குள் தானே இருக்கிறது. உன் உள்ளத்தை நீ தட்டி எழுப்பினாலே கண்டிப்பாக உன்னால் வெற்றி பெற முடியும். நீ வெற்றி பெறத இங்கு யாராலும் தடுக்க முடியாது. உன்னை அழிக்கவோ உன்னை தோற்கடிக்கவோ யார் வந்தாலும் அவங்களுக்கு எதிராக நான் நின்று உனக்கு ஆதரவாக படையெடுத்து உன்னை ஜெயிக்க வைப்பேன். என் அருளால் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகுது. உன் பேரை கேட்டாலே உன் எதிரிகள் நடுங்கக்கூடிய நாள் வரும். என் அருளின் சக்தியாக நீ மாபெரும் ஆளாக மாறப்போற. என்னுடைய பெயரை முருகான்னு நீ சொல்லும்போது உன் குரல் என்னுடைய குரலாக மாறிப்போகும். இந்த உலகமே உன் முன்னால் தலை குனிஞ்சு பணிஞ்சு நிற்கும்படி இந்த முருகன் செய்வேன் என் செல்வமே. உன் பாதையில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ உன்னை நம்பி தைரியமாக நடக்கும்போது இந்த முருகன் உன் கூடவே இருப்பேன். ஒரு சிறு நம்பிக்கை உனக்குள்ளே இருந்தாலே அதுவே வெற்றியின் தீப்பொறியாக மாறி உனக்கு வெற்றியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக ஆகிவிடும். உன்னுடைய கடந்த காலமும் இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையும் எவ்வளவு இருண்டானதாக இருந்திருந்தாலும் இனிமே வரக்கூடிய உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும்படி இந்த பழனி முருகன் நான் செய்ய போகிறேன். நீ செய்கிற எல்லா முயற்சிகளையும் உனக்கு வெற்றியாக மாற்றி கொடுத்து தெய்வீக சக்தியையும் உனக்குள்ள கொடுக்க போகிறேன். அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நீ புதிய உச்சத்தை தொடுவாய். உன்னுடைய போராட்டமே உன்னை வலிமையான ஆளாக மாற்றும். நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இந்த பழனி முருகன் உனக்கு துணையாக இருக்க போகிறேன். நீ ஜெயிக்காம நான் ஒருபோதும் விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன் என் செல்வமே. என் அருளால் உனக்கு வெற்றியை கொடுத்து உன் கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கையவே அழகானதாக ஆக்கி தரப்போகிறேன். உன்னை யார் என்ன சொன்னாலும் சொல்லாட்டியும் யார் என்ன நினச்சாலும் நினைக்காட்டியும் உன்னை நீ உயர்வாக நினச்சி மதித்து முன்னேறி போய்கிட்டே இரு. இந்த உலகமே உன்னை மதித்து வணங்கக்கூடிய நாள் வெகு சீக்கிரமாக வந்துவிடும் என் செல்வமே. தோல்வி அடைஞ்சிட்டா அதுக்காக துவண்டு போகவோ சோர்ந்து போகவோ வேண்டாம். தொடர்ந்து முயற்சி செஞ்சினா வெற்றி கண்டிப்பாக உனக்கான காரியங்களில் உனக்கு வந்து சேரும். தோல்விங்கிறது ஒரு பாடம்தான். தோற்று போகும்போது அதை பயப்படாமல் அந்த பாடத்தை படிச்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு அடுத்து வெற்றி பெறதுக்கான வழியை பார்க்கணும். முதல்ல உன்னை நீயே மதிக்காட்டி உன்னை நீயே நம்பாட்டி இந்த உலகம் எப்படி உன்னை நம்பும்? நீ முதல்ல உன்னை நம்பு. உன்னை தைரியமாக வச்சுக்கோ. தெய்வ பலத்தோட இறைபக்தியோட நம்பிக்கையோட வச்சுக்கும்போது எல்லாமே உனக்கான விஷயங்களாக உனக்கு வெற்றிகரமான விஷயங்களாக மாறும். நீ கனவு காண்பதற்கே முடியாமல் போயிருந்தா அதை நிஜமாக்க முயற்சி செய்யணும் அல்லவா? கனவு காண்றதுன்றது உன்னுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் உன் வாழ்க்கையில் உன் கனவை நனவாக்க வேண்டியது இந்த முருகன் சம்பந்தப்பட்ட தெய்வ விஷயம். உன்னுடைய கடின உழைப்புக்கும் நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பரிசாக உன் கனவுகளை நனவாக்கி நல்லபடியாக வாழ வைப்பேன்.